உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவல் நனைச்சி வச்சுருக்கேன். வெள்ளை அவல் தான் நல்லா நனைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி டொமேட்டோ அவல் தான் பண்ண போகிறேன். மார்னிங்க்கு எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். சரியா? வேர்க்கடலை, கடுகு, ஜீரகம் இதெல்லாம் தாளித்து பொரிய விட்டதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்படி சேர்த்துட்டேன் இல்லையா. அதுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயம் குக் ஆகிறதுக்கு உப்பு. இது நல்லா மஷியாக குக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா மசிஞ்சு அந்த தக்காளி வெங்காயம் சேர்ந்து ஒரு சாஸி டெக்ஸ்டருக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி அதில் சேர்க்குறேன். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஒமிட் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா ஜீரக பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி விதை பொடி, மல்லிப்பொடி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நூடுல்ஸ் மசாலா, பெரி பெரி மசாலா அந்த மாதிரி எது உங்களுக்கு அந்த ஃப்ளேவரிங்க்கு எது வேணுமோ அதை போட்டுக்கலாம். ஸோ நான் அதை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட ஃபைனலாக எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இது ப்ராப்பராக எல்லாம் கோட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் ஒரு ரெசிபி நீங்கள் போடுறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது வந்து குட்டி பசங்க, அதாவது வெளிநாட்டில் இல்லைன்னா இங்கேயே உள்ளூர்லேயே வந்து படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் செல்ஃப் குக்கிங்கில் தங்கியிருக்கிற பசங்க, பேச்சுலர் பசங்க, பேச்சுலர் குட்டீஸ், அப்புறமா வந்து புதுசாக கல்யாணம் ஆன பசங்க, இல்லை புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு இந்த culinary ஆர்ட்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குட்டி பசங்க, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் எல்லாருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்குற ஃப்ரீடம் இருக்குது இல்லையா. சமயத்தில் தே வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர். டொமேட்டோ அவலை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொன்னேன் இல்லையா. சர்வ் பண்ணி விட்டுறலாம். எடுத்துட்டேன்.